வாஸ்குலர் சர்ஜரி அப்படின்னா என்ன? வாஸ்குலர் சர்ஜரியில் இன்னைக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் காரணமாக என்ன மாதிரியான மருத்துவ வசதிகள் மேம்பட்டிருக்கு? அப்படி வாஸ்குலர் சர்ஜரி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் ராஜ்குமார் நம்ம கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியுது பேஷண்ட்ஸ் கிட்ட. இன்னொரு பக்கம் டயபெட்டிஸ்னால அது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ரத்த நாளங்கள் தொடர்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? வேறு இது தவிர என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அனிருசம் சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு பார்ப்போம். நம்ம வந்து அனிருசம் அப்படின்னா என்னென்னா, இரத்த குழாயில் வீக்கம். ஸோ பெருந்தமனியில் வீக்கம் இருக்கலாம். பெருந்தமனினா அயோட்டான்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ வர மற்ற வயிற்றுலையோ இல்லை கால்லையோ கைகள்லையோ இருக்கிற இரத்த குழாயில் வந்து வீக்கம் ஏற்படலாம். இது வந்து யூஸ்வலாக வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கோ இல்லாட்டா ஆஃப்டர் பைபாஸ் சர்ஜரி இல்லை உயர் ரத்த அழுத்தம் இருக்க மெயினாக வந்து பிபி பேஷண்ட்ஸ் சொல்லுவோம். அவங்க உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு அந்த இரத்த குழாய் வந்து வீங்குது. ஸோ இரத்த குழாய் வீங்குதுன்னா ஒரு சர்டன் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக வீங்குச்சு அப்படின்னா அது இரத்த குழாய் உடைஞ்சு உயிருக்கே ஆபத்தானதாக முடியலாம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து எர்லியராகவே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அது வந்து என்னென்னா ஆன்ஜியோ சிகிச்சை, அதிலே வந்து ஸ்டென்ட் கிராஃப்ட் போட்டு சரி பண்ணுறதுக்குடைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. சில டைம் வந்து சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெகுலர் செக்கப் மூலமாக கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலாக ஸ்கேன், வயிற்றுக்கு ஸ்கேனோ இல்லை காலில் டாப்லர் ஸ்கேனோ இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த அனிருசத்தை கண்டுபிடிக்கலாம். பொதுவாக இதுக்கு அறிகுறி உண்டா டாக்டர்? இப்போது பெருந்தமிழில் வீக்கம் இருக்குன்னா வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து பேக் பெயின் சொல்லுவோம், பேக் பெயின் வரலாம். அந்த மாதிரி இது இருக்குது. இல்லை பிறகு காலில் அனிருசம் இருக்குது அப்படின்னா கால் அந்த அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வீக்கம் ஏற்படலாம். ஸோ சில பேருக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த விரல்களில் வந்து கலர் சேஞ்ச் ஏற்படலாம். ஏன்னா வந்து சம்டைம் பிளட் கிளாட் போய் அதில் அடைச்சிக்கிட்டு அந்த விரல்கள் வந்து இப்போ கலர் சேஞ்ச் ஆகலாம். சில பேருக்கு கருப்பாக ஆகலாம். ஸோ அது மூலமாக கண்டுபிடிப்போம். ஆனால் இது ஸ்கேன் மூலமாக தான் ஃபைனலாக கண்டுபிடிக்க முடியும். இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ இல்லாட்டா சிடி ஸ்கேன் அது மாதிரி எடுத்து கண்டுபிடிப்போம் நம்ம. இப்போ நீங்கள் அனிருசம் சொன்னீங்க, இது தவிர வேறு என்ன மாதிரியான வியாதிகள் ரத்த நாளங்கள் தொடர்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்? இது தவிர வந்து டிவிடி, அது ரொம்ப முக்கியமான ஒரு வியாதி. அது ஒரு சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆள் இரத்த குழாய் அப்படின்னு சொல்லலாம், தசைகளில் கால்களில் உள்ள தசைகளில் உள்ள வெயின்ஸ், அதுவும் சிறை தான் அது. ஆனால் அது வந்து ஆள் சிறை, ரொம்ப டீப் வெயின்ஸ்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து. ஸோ அந்த வெயின்ஸில் வந்து ரத்தம் உறையிறதுக்கு பேர் தான் வந்து டிவிடி, டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சில பேருக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆஃப்டர் ஆப்ரேஷன் அப்படியே பெட் ரிடனாக அந்த படுக்கையாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரத்தம் உறையலாம். இல்லைன்னா ப்ரெக்னென்சி டைம்லையோ இல்லை டெலிவரி டைமில் இல்லை ஒரு சில பில்ஸ் சாப்பிட்றனாலையும் அந்த வந்து பிளட் கிளாட் ஏற்படலாம். இல்லை சில பேருக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது. இல்லை கேன்சர் பேஷண்ட்ஸ், அதுவும் நம்ம பார்க்குறோம். கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து நிறைய டைம் வந்து இந்த டிவிடி வரக்கூடிய ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து டிவிடி வந்து வந்ததுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கால் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கால் மட்டும்தான் வீங்குது அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்க்கணும். கால் வலி வந்துடும், கால் வீக்கம் வரும். ஸோ அது மாதிரினா உடனே டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டாப்லர் ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க. இந்த வயிற்றுக்கு எப்படி அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த டாப்லர் ஸ்கேன் எடுத்து அதை கண்டுபிடிச்சிடலாம். அது ஏர்லியராக கண்டுபிடிச்சா தான் நல்லது ஆக்சுவலி. இல்லைனா ஒரு சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளட் கிளாட் வந்து லங்ஸுக்கு போயிட்டு அது வந்து பிளாக் பண்ணி மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த டிவிடியை வந்து நம்ம ஏர்லியராக ட்ரீட் பண்ணணும். இப்போ இந்த பிளட் கிளாட் வந்து எப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ்லேயே சரி பண்ணிடுவோம். மெடிசின்ஸ்லேயே வந்து பிளட் தின்னர்ஸ் சொல்கிறோம். இப்போல்லாம் வந்து ஸ்ட்ராங் பிளட் தின்னர்ஸ் அவைலபிள், அது கொடுத்து சரி பண்ணுறோம். சில பேஷண்ட்ஸ் ரொம்ப இந்த கிளாட் வந்து அதிகமாக இருக்குது, வயிறு வரைக்கும் இருக்குது, இல்லாட்டா இந்த கிளாட்னுடைய லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிளாட்டை கரைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அது வந்து ஒரு ஆன்ஜியோ சிகிச்சை மாதிரி. அது கேத்லாபில் வச்சு கத்தீட்டர் போட்டு அதனுடைய அந்த கிளாட்டை கரைக்கக்கூடிய மெடிசின்ஸ் கொடுத்து கிளாட்டை கரைச்சி சரிப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி சிகிச்சைகளும் அவைலபிள். ஸோ இதெல்லாம் நவீன சிகிச்சை முறைகள். இது மூலமாக அந்த டிவிடியை ட்ரீட் பண்ணுறோம். ஸோ பல்மனரி எம்பாலிசம் சொல்கிற அதுதான் வந்து பிஇ. அந்த இது வந்து இந்த கிளாட் வந்து லங்ஸுக்கு போகிறத தான் நம்ம பிஇன்னு சொல்கிறோம்.
அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து இமீடியட்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும். சில டைம் வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஐசியூவில் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக அந்த ரத்தத்தை அந்த ரத்த கட்டை கரைக்கக்கூடிய மெடிசின்ஸை கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் இமீடியட்டாக தேவைப்படலாம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது, அந்த பிஇங்கிறது தான்.